புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் 7 புதிய நீதிமன்றங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மகிழா நீதிமன்றம், மொபைல் நீதிமன்றம், ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம், மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம், முதன்மை சிவில் நீதிமன்றம், 3 பிரிவுகள் என 7 புதிய நீதிமன்றங்களை திறந்து வைத்தனர். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், சரவணன், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனால் விரைவான நீதி என்பது மக்கள் எதிர்பார்க்கின்ற புதுச்சேரியை பொறுத்தவரை நமது அரசானது நமது நீதிமன்றங்களுக்கு தேவையான வசதியை நம்முடைய நீதி அரசர்கள் கேட்பதற்கு இணங்கவும், நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இனமும் தேவையான வசதியை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இதுதான் பொறுப்பேற்றிருக்கின்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடிக்கடி ஏதோ ஒரு கோரிக்கையெல்லாம் வைத்துக் கொண்டே இருப்பார். அதில் எங்களுடைய அரசு செய்து கொடுத்து கொண்டு இருக்கும். அப்படி இந்த எங்களுடைய அரசானது நீதிமன்றங்களை பொறுத்து எல்லா வசதிகளிலும் எல்லா காரைக்கால் மாகிய ஏனமாகிய பகுதிகளிலும் நல்ல நீதிமன்றங்கள் அமைய வேண்டும். இது எல்லோரும் எல்லா கூட்டத்திலும் சொல்வதுதான். நானும் அதையே தான் சொல்கிறேன். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். காலம் தாமதமாக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிதான். இது யாருக்கு புரியாமல் இருக்கிறது? எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது. எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்கிறது. எல்லோருக்கும் இது ஒரு விடிவிலை காண வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது இது போன்ற நீதிமன்ற கட்டடங்களால் மட்டுமே முடியுமா என்று கேட்டால் முடியாது. இங்கே அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களை பார்த்து நான் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், வாய்தா கேட்டால் நீதியரசர் தந்துவிட்டால் எப்படி புகழ்கின்றீர்களோ அதுபோலவே வாய்தா மறுக்கின்ற பொழுதும் அவரை புகழ்கின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீதி ஒருபோதும் தாமதமாகாது. பாஜகவின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, மேலிட பொறுப்பாளர் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். புதுச்சேரி பாஜக கட்சிக்குள் பிரச்சனைகள் இருப்பது தெரியும். பிரதமர், பாஜக தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதல் படி சரி செய்யப்படும் என குறிப்பிட்ட அவர், வருகின்ற 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்றார். அனைவரும் ஒன்றாக இருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என குறிப்பிட்டார். இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தினுடைய தென்காசி மாவட்டம் சிவகிரி பிராணா யோகா மையத்தை சேர்ந்த தேவதர்ஷன், அருண், வெங்கட் பிரபு, சேது சந்தோஷ்குமார் 3 மாணவர்களும் யோகாசனத்தில் புதிய உலக சாதனை படைத்துள்ளனர். மற்றும் தரணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவர்களும், தலவாய்புரம் அருணாச்சல நாடார் துவக்கப்பள்ளி மாணவர்கள் சிறந்த யோகா மாணவர்களுக்கான விருதை பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவர்கள் அனைவரும் சபாநாயகர் செல்வமை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக சொந்த வேலையாக வெளிநாடு சென்றிருந்த முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் புதுச்சேரி திரும்பினார். இதனையடுத்து உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினர். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், புதுநகர் நலசங்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்களுடன் இருந்தனர்.
மணவெளி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலயத்தில் ஆனி திருமஞ்சனத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், சிறப்பு திருமஞ்சனம், அதனைத் தொடர்ந்து பெண்கள் தட்டு வரிசையுடன் ஆலயத்திற்கு வந்து மருதீஸ்வரருக்கு புதிய வஸ்திரங்கள் சாத்தி, காப்பு கட்டி, பூணூல் அணிவித்து, மாலை மாற்றி மாங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி செழியன், உபயதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து மன்னராட்சியை பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து முடிவுக்கு கொண்டு வந்தனர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீபந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் புதுச்சேரியில் தீபந்தம் ஏந்திய ஊர்வலம் நடைபெற்றது. கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரெஞ்சு துணை தூதர் லிசே டல்போட் பரே, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இரு நாட்டின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் பங்கேற்றனர். ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் 2024 பென்காக்சிலாட் கராத்தே 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் 7 மாநிலங்கள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த இமாட்டல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த மாணவர் மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டு 10 தங்கப்பதக்கம், 8 வெள்ளிப்பதக்கம், 4 வெண்கலப்பதக்கம் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள பாரத தாய் நிறுவன தலைவர் சத்யராஜ் வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தி பதக்கங்களை அணிவித்தும் சான்றிதழ்கள் வழங்கினார். இந்த மாணவர்கள் அனைவரும் பாரத தாய் அலுவலகத்தில் தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கு செக்ரட்டரி ரங்கநாதன், ரெஃப்ரி பரந்தாமன், கோச்சி காயத்ரி பயிற்சி அளித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அண்ணாசிலை அருகே தோழர்கள் இயக்கம் சார்பாக பேரணி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மூர்த்தி தலைமை தாங்கினார். தோழர்கள் இயக்க தலைவர் சுரேஷ், விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தேவபுழிலன், காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, தலித் மகள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், அகில இந்திய மக்கள் கழக தலைவர் பாவாடை ராஜா, மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன் மற்றும் தோழர்கள் இயக்கத்தினர் கலந்து கொண்டு அண்ணா சிலையில் இருந்து ராஜா தியேட்டர், நேரு வீதி வழியாக சட்டசபை நோக்கி நீதி வேண்டி ஊர்வலம் சென்றனர். பிரெஞ்சு தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள 2ஆம் உலகப் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்கள் நினைவு சதுக்கத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நினைவு சதுக்கத்தில் மலர் வளையங்கள் வைத்து கொடிவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன், பிரெஞ்சு துணை தூதர் புளோரான், முன்னாள் ராணுவ வீரர்கள், பிரெஞ்சு மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்கள் இருநாட்டு தேசிய கீதங்களை பாடினார்கள். சார் அப்படி பாருங்க சார், இந்த பக்கம் திரும்பிங்க சார்.
வில்லியனூர் மணவெளியில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் இன்டர்நேஷனல் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்து நடைபெறும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்பார்கள். இந்த போட்டியை சிலம்பம் ஆசிரியர் லயன் அன்புஜெகன் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினார். போட்டிக்கு நடுவர்களாக அரசு பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் பழனிசாமி முன்னிலையில் பயிற்சியாளர் நரேந்திரன், திருவேங்கடம், சக்திவேல், உமா ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். சிலம்பம் போட்டியானது நெடும் கொம்பு, ஒற்றங்கம்பு, அலங்காரம், இரட்டைக்கம்பு, கம்பு சண்டை, ஆயுத சிலம்பம் என பல பிரிவுகளில் போட்டியை லயன் அன்புஜெகன் மற்றும் நடுவர்கள் நடத்தினர். இதில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை நடுவர்கள் முன்பு செய்து காட்டினர். முருகம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வந்த வழக்கறிஞர் ஐயப்பன் புதிய அலுவலகத்தை திறந்துள்ளார். இந்த அலுவலகத்தில் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெறுவதற்காக திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் தங்கள் பெயர்களை, முகவரிகளையும் பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை இந்த அலுவலகத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டும் என தெரிவித்த நிலையில் புதிய அலுவலகத்தில் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவசர தேவை இருப்பின் எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம் எனவும் தெரிவித்தார். காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகர் 4வது வீதியில் இயங்கி வரும் அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 19வது வாரம் பொதுமக்களுக்கு குளிர்பானம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைவி ராஜாத்தி வழிகாட்டுதலோடு நடைபெற்றது. வழக்கறிஞர் ஆறுமுகம், தலைவர் முனியன், செயலாளர் அருணா, பொருளாளர் பிரேமா, துணைத் தலைவி கவிதா, துணை பொருளாளர் சத்யபிரியா, ஒருங்கிணைப்பாளர் சுகுணசுந்தரி, வசந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். உருவையாற்றில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் உற்சவ தினங்களில் ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்று வருகிறது. இதில் 3ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் தில்லை நடராஜர், சிவகாமி அம்மாள் சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. மேலும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பொதுமக்கள் கண்டு களித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் மாணிக்கம், பொருளாளர் சீதாராமன், செயலாளர் தமிழரசி, துணைத் தலைவர் வீரமணி உட்பட அறங்காவலர் குழுவினர், 3ஆம் நாள் உபயதாரர்கள் மற்றும் ஊர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். அணுக் அறக்கட்டளை மற்றும் வள்ளலார் கருணைநெறி அறக்கட்டளை பச்சையப்பன் இணைந்து நடத்தும் பெண்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவி வழங்கும் விழா அரும்பாத்தபுரம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் புதுவை குமார், ஆர்கே என்டர்பிரைசஸ் ரவி மற்றும் சமூக பணியாளர்கள் இணைந்து நடத்தினர். இதற்கான ஏற்பாட்டினை அணுக் முதியோர் இளம் நிர்வாகி சோஃபியா செய்திருந்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதை திமுகவினர் கொண்டாடினர். நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார். இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி சங்கர் தலைமையில் திமுகவினர் மொரட்டாண்டி டோல்கேட் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கோ இது முன்னுதாரணமான வெற்றி. இந்த வெற்றி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி. அதாவது இங்கே மட்டும் இல்லை, விக்கிரவாண்டி மட்டும் இல்லை, நடந்த இடைத்தேர்தல் 7 ஊரில் இடைத்தேர்தல் நடந்ததில் 7லுமே இந்தியா கூட்டணி அமோக வெற்றி.